வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். பறவைகள்ல ஆச்சரியங்கள் நிறைய வச்சுட்டு இருக்கிறது பருந்துகள். அதை பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. நம்ம பருந்துகளையும் கழுகுகளையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். பருந்துகள் வேற, கழுகுகள் வேற. அதுக்கு குணங்களும் வாழ்க்கை முறையும் அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். நான் கூட நிறைய தடவை பறக்கிறத பார்த்துட்டு கழுகுன்னு நினைச்சிருக்கேன். காடை பருந்து, கோஷாக், லன் இப்படின்னு பருந்துகள்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. இதுல இந்த காடை பருந்து உட்பட சில பறவைகள் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்கறதுக்கு குட்டியா புறா மாதிரி இருக்கும். ஆனா கண்ணு மூக்கெல்லாம் டெரரா இருக்கும். சின்ன சின்ன விலங்குகள் அப்புறம் அணில் இது எல்லாத்தையும் அசால்ட்டா தூக்கி சாப்பிட்றோம். கழுகுகள் மாதிரி பருந்துகளுக்கு கால்கள் திக்கா இருக்காது, தின்னாதான் இருக்கும். ஆனா பயங்கர ஸ்ட்ராங். எவ்வளவு பெரிய இறைய வேணாலும் அப்படி பிடிச்சதுன்னா அந்த விலங்கு திமிருனாலும் இது விடாது, காலால அப்படியே அமுக்கிடும். பெரும்பாலும் ப்ளூ, கிரே, பிரவுன் அப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட் மிக்சிங்ல தான் பருந்துகள் இருக்குங்க. நம்ம தமிழ்நாட்டில் காடை பருந்து, பிரவுன் பருந்து அதிக அளவில் இருக்கும். அது மட்டும் இல்லாம இது எங்க அதிகமா பார்க்கலாம் அப்படின்னா பெரிய குப்பை தொட்டி, அப்புறம் ஆடு இறைச்சி, மாட்டு இறைச்சி குடோன்லாம் இருக்கும்ல, அதுக்கு மேல தான் பறந்துட்டு இருக்கும். தேவை எங்க இருக்கோ அங்கதானே இருப்போம். பருந்துகளுக்கு அதோட பிளஸ் பாயிண்டே அதோட கண்கள் தாங்க. கழுகு மாதிரி துல்லியமா எவ்வளவு தூரத்துல இற இருந்தாலும் கரெக்டா பாத்துருங்க. அதோட கண்கள் பாத்தீங்கன்னா சிவப்பு, பழுப்பு, மஞ்சள் இந்த கலர்ல தான் பொதுவாவே இருக்கும். பார்க்க டெரரா இருக்கும். பொதுவாவே பருந்துகள்ல பாத்தீங்கன்னா ஆண் பருந்தை விட பெண் பருந்துகள் கொஞ்சம் பெருசாவே இருக்கும் சைஸ்ல. அதாவது நல்லா வளர்ந்த ஆண் பருந்து 1.5 கிலோ இருக்கும். பெண் பருந்துகள் 2 கிலோ வரைக்கும் இருக்குங்க. எல்லா இனத்திலையும் ஆண்கள் பாவம் தான். இந்த உலகத்திலேயே மிக பெரிய சைஸ்ல இருக்கிற பருந்துகள்லாம் தென் அமெரிக்கா அப்புறம் ஐரோப்பாவோட சில நாடுகள்ல இருக்கும். சின்ன வகை பருந்துகள் ஆஸ்திரேலியாலையும் ஆப்பிரிக்காலையும் இருக்கு. நம்ம இந்தியால எல்லா வகையான பருந்துகளும் கலந்து வாழுது. முன்னெல்லாம் அதிக அளவுல பருந்துகள் இருந்துச்சு. இப்பெல்லாம் வேட்டையாடுறதுனால அதோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது. ஆமா, எதுக்கு வேட்டையாடுறானுங்க? பருந்துகள் எடை கொஞ்சம் குறைவுன்றதுனால கழுகை விட ஸ்பீடா இருக்குங்க. பகல்ல தான் எல்லா வேலையுமே செய்யும். இறை தேடுறது உட்பட எல்லாமே பகல்ல தான். நோ நைட் டியூட்டி. எனக்கு அப்படியே ஆப்போசிட். நீ பருந்துகள் ரொம்ப டிக்னிஃபைடுங்க. தன்னோட வாழ்நாள்ல ஒரே ஒரு ஜோடியை தான் சூஸ் பண்ணும். அந்த ஜோடி கூட தான் வாழ்க்கை ஃபுல்லா வாழும். அது மட்டும் இல்லாம தனக்குன்னு ஒரு எல்லையை வச்சுக்கிட்டு அதுக்குள்ள தான் வாழுங்க. கிரேட் இல்ல? பருந்துகள் டெய்லி சாப்பிடலனாலும் கவலைப்படாதுங்க. ஏன்னா அதோட வயிற்றுல இறைப்பைக்கு பக்கத்துல ஒரு ஸ்பெஷல் பை இருக்கும். அதுக்குள்ள உணவை சேகரிச்சு வச்சுக்கிட்டே இருக்கும். உணவு கிடைக்காதப்ப அதை யூஸ் பண்ணிக்கும். என்ன ஒரு டெக்னாலஜி இல்ல? பருந்துகள் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இனப்பெருக்கம் பண்ணும். 30 நாள் கர்ப்பகாலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2ல இருந்து 8 முட்டை வரைக்கும் போடும். நல்லா ஹெல்தியா இருக்கிற பருந்துகள் 20 வருஷம் வரைக்கும் உயிர் வாழுங்க. இப்பெல்லாம் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல ஆன்லைன்ல பருந்து குஞ்சுகளை விற்கிறாங்களாம். பெரிய பெரிய பணக்காரங்களாம் வாங்கி வளர்க்குறாங்க. ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ உங்கள் துரைராஜ் ஜெயசீலன்.